நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதை என்னென்னா, சா தமிழ்செல்வன் அவர்கள் எழுதிய கருப்பசாமியின் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. ரொம்ப ஒரு கிராமத்து பேஸ்டான ஒரு கதை தான் இது. ஆனால் ரொம்ப பிடிச்ச கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை தான். கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த கருப்பசாமின்றதால தான் சின்ன பையன். அந்த பையன் அன்னைக்குன்னு பார்த்து நல்ல புது சட்டை, புது ஃபேண்ட்டு, கூலிங் கிளாஸு, ஒரு இந்த வெளியில் செயின் மாதிரி போட்டிருப்பான், அந்த மாதிரி செயின் அது இதுன்னு வாங்கி ரொம்ப அப்படியே ரோட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது. இங்கே போடுறான், அவனை போடுறான், அவன் புது சட்டை போட்டிருக்கான், புது டவுசர் போட்டிருக்கான், செயின் போட்டிருக்கான், என்னென்னமோ கையில் அந்த ரிங்கில் அவன் சொல்லுவான், அந்த ரிங்கெல்லாம் கையில் மாட்டியிருக்கான், கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருக்கான், ஆள் பெரிய ஆளாக இருப்பான் போலடா, பார்த்துக்கடா, இனிமேல் அவன் கூட நம்ம சேரவே கூடாதுடா, நம்மளாம் தனி கேங்கு, அவன் தனி கேங்கு, அவன்கிட்ட மட்டும் தான் அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்காக்கும், நம்மகிட்டலாம் அல்லியாக்கும், பாடுறா இப்படி பண்ணுறான், எப்படி ஒரு மாதிரி பீத்துறான் பாடுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸுகளில் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் கதை தொடங்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் யார் நம்ம கருப்பசாமிக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னா, அவனுடைய தந்தை வாங்கி கொடுத்துருப்பாப்புல. அவருடைய பேர் எசக்கி முத்து. அவர் எப்படின்னா, நம்ம கருப்பசாமி பிறந்து ஒரு 3 நாள் 4 நாள்லேயே ஊரை விட்டு ஓடின ஆள். ஊரை விட்டு ஓடிட்டு இப்போ அவனுக்கு 6 வயசு 7 வயசு ஆகிடுச்சு. இப்போ தான் அவர் இந்த ஊருக்கே வர்றாரு. ஸோ ஊருக்கு வரும்போது பையனுக்கு எதாவது வாங்கிட்டு வரணும்ல. பையனுக்கு அந்த புது சட்டை, அந்த புது ஃபேண்ட்டு, கையில் போடுற அந்த வளையல், ஒரு சின்ன செயின், கூலிங் கிளாஸு, அந்த மாதிரி எல்லாமே பையனோட மேலே உள்ள பாசத்தில் ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு அவங்க கொடுத்துருக்காரு. நம்ம கருப்பசாமியும் அதை தான் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி தெருவே காமிச்சிக்கிட்டு இருக்கான். கருப்பசாமிக்கு ரொம்ப பாஸ் ஆகிடுச்சு அவங்க அப்பா மேலே, எசக்கி முத்து மேலே. ஏன்னா அவங்க அப்பாவை பார்த்து கிட்டத்தட்ட 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு. சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க அப்பா யார் என்னன்றது அவனுக்கு டீட்டெயிலே தெரியாது. இருக்காரு, அப்பா வருவார் அப்படின்றதான் அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்கும். அதனால் ரொம்ப பாசம் அதிகமாகிட்டே இருக்குது. அவங்க அம்மா அவங்க அம்மா பேர் காளியம்மா. அந்த காளியம்மான்றவங்க ரொம்ப கொஞ்சம் போல்டான லேடி. ஏன்னா வீட்டுக்காரர் போயும் இத்தனை வருஷமாக அவங்களே உழைச்சி இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் வளர்த்துருக்காங்கன்னா பார்த்துக்க எந்த அளவுக்கு போல்டாக இருந்திருப்பாங்க. ரொம்ப போல்டான லேடி. ஆனால் அவங்களும் 7 வருஷம் ஆச்சு புருஷன்கிட்ட பேசாமல் இருந்திருக்காங்க. அவங்களும் பேசணும் என்னன்னு சொல்லிட்டு எதாவது பேசணும் செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆனால் அதெல்லாம் அவன் அதனால பண்ணவே முடியல. ஏன்னா 24/7 நம்ம கருப்பசாமி கூடையாக தான் இருக்கான். கருப்பசாமி எப்போயுமே கூடையாக தான் இருக்கான். அதனால் அவங்க அம்மாவுக்கு பேசுகிறதுக்கான டைம் கிடைக்கவே இல்லை. எங்கே வெளியே போனாலும் அப்பா கையை பிடிச்சிட்டு தான் போகிறது, அப்பா சாப்பிட உட்காந்து பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றது, ஸ்கூலுக்கு போயிட்டு அப்பா கூடயே இருக்கிறது, இந்த மாதிரி டோட்டலாக அவங்க அப்பா மேலே அந்த பாசத்தை காட்டிக்கிட்டே இருக்கான். இவ்வளோ வருஷமாக பார்க்காத அப்பாவை நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசம் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஒய்ஃபு காளியம்மா இருக்காங்கல்ல, காளியம்மாவும் சரி நம்ம வீட்டுக்காரர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா 4 நாளாக ஒரு கறி, மீன், நெல்லிச்சோறு இப்படியே நல்லா ஆக்கி போட்டிருக்காங்க. நல்லா கருப்பசாமி நல்லா சாப்பிட்றான், எசக்கி முத்தும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்படியே போய்கிட்டு இருக்க நாட்கள். என்னதான் இருந்தாலும் அந்த 4 நாளுக்கு அப்புறம் ஒரு இடைவெளி வரும்ல. இப்போ ஒருத்தன் ஆர்மியில் வேலை பார்ப்பான், திடீர்னு ஆர்மியில் வருவான். ஒரு 4 நாள் ஒரு தண்டப்புடலாக இருக்கும் சமையல். ஒருத்தர் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருப்பான், திடீர்னு வீட்டுக்கு வருவான். அந்த 4 நாள் பயங்கரமாக இருக்கும் சமையல். திரும்ப அந்த 4 நாள் கழித்து அந்த ஒரிஜினல் நிலவரம் என்னவோ அது வந்துடும். திரும்ப அந்த சாம்பார் திரும்ப வந்துடும்ல வீட்டுக்கு. அந்த மாதிரி அந்த 4 நாள் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்காவது நம்ம அவர்கிட்ட ஏதாவது பேசிவிடுவோம், இன்றைக்காவது அவனு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 நாளுக்கு அப்புறம் அந்த விருந்தெல்லாம் முடிஞ்சு. இப்போ அந்த 4 நாள் ஆகிடுச்சு. எல்லாம் மகன் நல்லா தூங்கிட்டான். தூங்கினதுக்கப்புறம் நைட்டு காளியம்மா அவன் கணவரை எழுப்புது, எசக்கி முத்தை எழுப்புது. எழுந்திரிச்சோடனே என்ன காளி இந்நேரத்துக்கு என்னை எழுப்பியிருக்க, மணி அவர் 1 மணி ஆகிட்டு இந்நேரத்துக்கு எழுப்பிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லை இவ்வளோ நாள் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு புள்ள இப்போ பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க வந்துக்கிறிய, எவ்வளோ தான் சம்பாரிச்சு வந்த நீ காட்டு அப்படின்னு கேட்டோன்னே நம்மளால் எந்த இதுவும் இல்லை. அமைதியாக போய் விளக்க அந்த சிம்மி விளக்க வச்சுருப்பானோ அதை நல்லா ஏற்றணும், நல்லா பளிச்சு நிலத்தை அந்த ட்ரங்கு பெட்டியை ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வா அப்படின்றான். போனோடனே காளியம்மா போய் அந்த ட்ரங்கு பெட்டி எடுத்துகிட்டு வருது. ட்ரங்கு பெட்டியை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு 36 ரூபா இருக்குது. அந்த ட்ரங்கு பெட்டியில் மொத்தமே ஒரு 36 ரூபா தான் இருக்குது. எடுத்துகிட்டு என்ன ஆகுது இதை கையில் கொடுக்குற அப்படின்னோடனே, இதுதான் நான் சம்பாதிச்சது, இந்த 37 ரூபா தான் 7 வருஷமாகவே நான் சம்பாரித்து என்னால் மிச்சம் முடிச்சு வைக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். என்னையா இத்தனை வருஷம் கழிச்சு வார, இவ்வளோ வருஷம் நீ வேலை பார்த்துருக்க, அந்த வேலை பார்த்த காசெல்லாம் எங்கே போச்சு, என்ன ஆச்சு, என்ன ஒன்றுமே தெரியலை, வெறும் 37 ரூபாயை கொண்டு எங்களை பார்க்க வந்திருக்க, அப்போ பிழைக்கவே வழி இல்லாமல் எங்களை நீ பார்க்க வந்திருக்க, அப்படி தானே அர்த்தம்
அப்படின்னு இவங்க உள்ளுக்குள்ளேயே சண்டை நடந்தது. சண்டை வந்து வெளியே கேட்டுக்கிட்டே இருக்கு, வெளியே வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனுக்கு அந்த பையனுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த பையனுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ. பையனை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஸ்பைடர்மேன், அந்த பேட்மேன் மாதிரி அவர் வந்து பெரிய சூப்பர் ஹீரோ அளவுக்கு அவன் வந்து நினச்சி வச்சிருப்பான். அவன் ஏன் அந்த மாதிரிலாம் நினச்சி வச்சிருக்கான்னா, இவங்க அப்பா வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்ததில்லை. ஆனால் இவங்க ஏரியாவில் இருக்க அந்த கிளவிகள், இவங்களா இருப்ப கிளவிகள், ரொம்ப வயசான ஆளுகள்லாம் சேர்ந்து திண்ணையில் உட்காந்து வந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க. இது எல்லா ஊர்லேயுமே நடக்கும், எல்லா ஊர்லேயுமே நடக்கும். இந்த திண்ணையில் உட்காந்து மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் கிளவியெல்லாம் பேசுறது இல்லை, கம்மியான வயசாளிகளே இப்போ உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்களுக்கு பொழுது போகணும்ல, சரி நம்ம கதையை பேசுவோம். அந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அதிகப்படியான டாபிக் வந்து யார் கொடுப்பாங்கன்னா, நம்ம எசக்கி முத்து தான் அந்த டாப்பிக்கு. எசக்கி முத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே அந்த கேங்காக உட்காந்து. அது விட்டுட்டு போயிட்டா மாதிரிடி, சின்ன வயசுல கையும் குழந்தைய விட்டுட்டு போயிட்டா மாதிரிடி, காலியமாக தான் உழைச்சி சம்பாரிச்சு இது மாதிரி போட்டுட்டு இருக்கு, இருந்தாலும் அவன் ஒரு நல்ல பையன் தான் அப்படின்ட்டு இங்கிட்டும் பேசுவாங்க, அங்கிட்டும் பேசுவாங்க. அப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இவன் வந்து இங்கே கருப்பசாமி வந்து போய் உட்காந்துருவான் அந்த இடத்துல. இவங்க என்ன பேசுகிறாங்க, நம்ம அப்பா பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னோடனே, இங்கே பாடுறா உன் அப்பா வந்து பெரிய திறமைக்காரன், பெரிய டேலண்டானவன், ஒரு சோடா பாட்டில்லாம் இருந்துச்சுன்னா வாயிலே கடிச்சு அவன் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிடுவான். இந்த கோலி சோடாலாம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விரலை வச்சு தட்டி வந்து ஓப்பன் பண்ணிடுவான். தண்ணி குளம்லாம் நம்பிடுச்சுன்னா போய் கையில் போய் தூக்கிட்டு வர மாட்டான், போய் வாயில் கடிச்சு அப்படியே தூக்கிட்டு வருவான். அதாவது அந்த எசக்கி முத்துக்குள்ள வந்து ஒரு கலைஞன் இருப்பான் எப்பயுமே. அந்த கலைஞனுக்கு வந்து அந்த வெகுளித்தனம் தான் இருக்கும், அந்த வினயமெல்லாம் யோசிக்க தோணாது, என்ன அதெல்லாம் தோணாது. தன்னை ரசிக்கிறாங்களா அதைத்தான் பார்ப்பான் எப்பயுமே. வந்து அந்த இசக்கி முத்துக்குள்ள ஒரு இவன் கலைஞன் இருந்துகிட்டே இருப்பான். அது அவங்க சொல்ற விஷயத்துல இருந்து இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்பா வந்து எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதாவது இசக்கி முத்தே வந்து அப்ப எப்படி இருந்திருப்பாருன்னா, இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த பாட்டில் உடைக்கிறது, குடத்தை வாயில தூக்குறது, கையை ரெண்டையும் ஊண்டி அப்படி தலையெல்லாம் நடக்கிறது, இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு, ஆனால் வேலையும் நல்லா பண்ணக்கூடிய ஆளு தான். வேலையும் அதுலேயும் குறையில, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் வேலையும் நல்லா பண்ணக்கூடிய ஆளு தான், நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஆளு தான். ஆனால் அவனுடைய அந்த வெகுளித்தனங்கள், தன்கிட்ட இருக்கிற அந்த கலையை வந்து ஒரு ஆள்கிட்டையும் காட்டணும் அப்படின்ற ஒரு மன இதுதான் அவனுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சதுக்கான காரணம். அது உதாரணத்துக்கு வந்து அந்த கிளவி வந்து ஒரு விஷயம் சொல்லும். அதாவது அந்த காலத்தில் வந்து திண்ணையில் வந்து படுத்துருப்பானோ எசக்கி முத்து படுத்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் நெல்லு மடியில் வந்து நெல் இறங்குச்சுன்னா அந்த நெல்லை இறக்குறதுக்கு வந்து ஆள் இருக்காது, யாரா வருவா சம்பளத்துக்கு ஆள் இருக்காது. அப்போதைக்கு அங்கே இருக்க பெருசுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த எசக்கி முத்தை வந்து லைட்டாக அப்படி தூண்டி விடுற மாதிரி பேசுங்க. இதே எங்கள் வயசுலலாம் நாங்களாம் இந்த 200 நெல் மூட்டையெல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு நாங்கள் பாட்டு வேலையை பார்த்துருவோம். இப்போ இருக்கிறதுக்கெல்லாம் எங்கே இவ்வளோ சாவஞ்சத்த கழுதையெல்லாம் இருக்குது, ஒன்றும் சாப்பிட மாட்டேதுக்க செய்ய மாட்டேதுக்க, இதுக்கெல்லாம் எங்கிட்ட மூட்டையை தூக்க போகுது அப்படின்னு எசக்கி முத்து காதில் விழுகிறமா இருந்தோடனே உடனே எசக்கி முத்து வந்து ரோசப்பட்டு, இந்தாயா பெருசு நிப்பாட்டு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்தில் மொத்த மீட்டியை கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப பெருசிட்ட பதிலான்னு சொல்ல மாட்டான், துண்டை உதறிட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவான். புரியுது? அந்த மாதிரி ஒரு கேரக்டராக உள்ள ஆள். அதுக்கு அந்த கூலி வாங்கணும் அதெல்லாம் அவனுக்கு தோணாது. அவன் இப்படி சொல்லிட்டான், நம்ம அதை பண்ணிடணும், அவ்வளோதான். அவன்கிட்ட இருக்கிற அந்த கலைகள், அவனுடைய திறமைகள் எல்லாத்தையுமே வெளியே காட்டிக்கிட்டே இருப்பான். அது மூலியமா என்ன வரும் வராது அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அதான் சொல்கிறேன், அவன் எப்பயுமே வந்து எசக்கி முத்துக்குள்ள வந்து ஒரு சின்ன கலைஞன் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி எங்கே போனாலும் இந்த மாதிரி வேலை செய்கிறது, இந்த மாதிரி பெல்ட்டி அடிக்கிறது, இந்த மாதிரி இப்படியே இருந்த பார்த்தோன்னே எசக்கி முத்தோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாரு, இப்படியே போய்க்கிறதா இது வந்து வேலைக்கு ஆகாது, இவனுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், அப்போ தான் வந்து இது சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எசக்கி முத்தோட அப்பா, அதாவது கருப்புசாமியோட தாத்தா சொல்லியிருக்காரு, இவனுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் கல்யாணத்துக்கு யோசிக்கிற முன்னாடி இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும்ல, ஏதாவது ஒரு வேலை இருந்தால் தான் நம்ம வந்து பொண்ணு தருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு எசக்கி முத்தோட அப்பா, ஒரு சைக்கிள் வாங்கிட்டு அதில் வந்து இந்த மீன் கருவாடு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 ரூபாய்க்கு வாங்கி அந்த இதில் வச்சு கொடுக்குறாரு. இந்த தொழில் பண்ணிக்கோ, இந்த தொழில் பண்ணி நீ கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிக்கோ, அதுக்கேற்ற மாதிரி உனக்கு என்ன பொண்ணு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்மளால எசக்கி மொத்தம் போய் வண்டியில் எடுத்துகிட்டு போய் அது மாதிரி அப்படியே விற்க போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும் போதும் இப்போ ஒரு வேறு ஊருக்கு போய் விற்க போகிறான் அப்படின்னா அங்கே ஒரு நடுகள் இருக்கும், நடுகளில் போய் உட்காந்துக்குவான், கல்லில் உட்காந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இப்போ எவனா ஒருத்த வந்து கேட்பான்ல, ஏய் என்னையா ஊர் நடுகளில் உட்காந்துருக்க, நடுகளில் உட்காந்தா என்ன தண்டனை தெரியுமா, அந்த கல்லை 10 முறை தூக்கி வைக்கணும் தெரியுதா அப்படின்னோடனே தெரிஞ்சே தான் உட்காந்துருப்பான் நம்மளால் வீம்புக்குனே, அப்படி தானே அந்த தூக்குற பாரு அப்படியே அசால்ட்டை தூக்கி வச்சிருவான். உடனே அவன் வந்து இவனை பார்த்து வந்து பிரமிப்பான், பாடுறா ஆள் இப்படி இருக்கான், இப்போ அவன் பாட்டு தூக்கி வைக்கிறான் அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் தான் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம். அவனோட திறமையை வந்து வெளிக்காட்டும் போது அவன் வந்து அந்த பாராட்டுறான்ல, அந்த விஷயம் தான் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த மாதிரி வீம்புக்குனே பண்ணுவான். இப்போ திடீர்னு வந்து எப்பா எவ்வளோப்பா மீன் அப்படின்னானே, கிலோ 100 ரூபா அப்படின்னானே, 100 ரூபாய் என்கிட்ட இல்லைண்ணே 90 ரூபா தான் இருக்குது அப்படின்னா, சரியா எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு கொடுத்து விட்ருவான்.
அவனுக்கு அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த வினயம் அந்த அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப வெகுளித்தனமான ஆளு. ஒரு கலைஞனுக்குள்ள என்ன இருக்குமோ அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். இப்போ திடீர்னு ஒரு கிளவி வந்து, எப்பா எனக்கு மீன் இருந்தா கொடுப்பா, ஆனா கையில காசே இல்லப்பா, இன்னொரு நாள் தர்றேன்ப்பா அப்படின்னா, என்ன ஆத்தா அப்படி கேட்டுட்ட, எடுத்துட்டு போவாத்தா, ஃபர்ஸ்ட் நீ எடுத்து போய் சமைச்சு சாப்பிடாத்தா, நீ வகுறாருனாலே நான் வகுறாருன மாதிரி, இந்த மீனை விற்று இந்த கிடைக்கிற இந்த 10 ரூபாய் வச்சா நான் கோட்டையாக கட்ட போறேன், நீ எடுத்துட்டு போவாத்தா, நீ போய் சாப்பிடாத்தா அப்படின்னு சொல்லி தானமாவே கொடுத்துருவான். அந்த மாதிரி உள்ள ஒரு ஆள். அவனுக்கு வந்து அந்த பணம் சேர்க்கணும், அதெல்லாம் அந்த மாதிரி ஆசையே கிடையாது. இந்த மாதிரி வியாபாரம் பார்த்தா எங்கிட்ட இப்போ பொழப்பான் அவன். அதனால அவன் ஒன்றும் சரி வரல. உடனே அவங்களுடைய அப்பா என்ன பண்றாரு, எசகி முத்தோட அப்பா, இவனுக்கு தொழிலும் வச்சு கொடுத்தாச்சு, தொழிலையும் இவன் ஒன்றும் சரிபடலை, சரி எப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்லி இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த காளியம்மாவை கூப்பிட்டு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த கல்யாணம் முடிச்சுட்டே வந்தாலும், கல்யாணம் முடிச்சு வந்த பிறகாவது கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்திருக்கணும், ஒழுக்கமாக வேலைகள் பார்த்துருக்கணும். ஆனால் அப்பயுமே பார்த்தீங்கன்னா எசகி முத்து இதே மாதிரி தான், ஊரெல்லாம் சுற்றிட்டு இருப்பான். யாராவது எதுன்னு கேட்டால் உடனே எடுத்து கொடுத்துருவான். அவனை காசு வாங்கணுமா செய்யணுமா அதெல்லாம் தெரியாது, வேலை செஞ்சு கூலி வாங்கணுமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ இதே மாதிரி தான் சுற்றிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சோடனே காளியம்மா வந்து அப்போ ரொம்ப கோவம் வந்துருச்சு. ரொம்ப கோவம் வந்து சண்டை போட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அப்போ ஓடி போனவன் தான் அவன் எசகி முத்து. அப்போ ஓடி போனவனே இப்போ 7 வருஷம் கழிச்சு தான் இப்போ வாரான். இப்போ வந்து இப்போ கரண்ட்ல நடக்கிறதுக்கு வந்துடும். இப்போ வந்து அதே மாதிரி வீட்டுக்குள்ள சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பையன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான், என்னையா வெறும் 36 ரூபா 35 ரூபாயை கொண்டு வந்திருக்கே 7 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டை நடக்குது. காலையில் பார்த்தேன்னா அவங்க அம்மா வந்து சாப்பாடே ஆக்கலை. அவனுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு கருப்புசாமிக்கு. என்ன 4 நாள் வந்தோடனே கறி போட்டாங்க, மீன் போட்டாங்க, நெல்லுச்சோறா போட்டாங்க, 4 நாள் ஆச்சு சாப்பாடே ஆக்கலை. சரி சாப்பாடு ஆக்கலை லைட்டு, நம்மளால போய் பாட்டி வீட்டில் போய் சாப்பிட்டுக்குருவோம். ஆனால் அப்பாவுக்கும் சமைக்கலை, என்னதான் நடக்குது ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எசகி முத்துக்கு நம்ம ஏன்டா திரும்பி வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். நம்ம மகனை விட்டுட்டு போனதாவே இருந்திருக்கலாமே, எல்லாம் ஒரு ஆசை பாசையில தான் வந்தோம். ஆனால் இவன் திரும்ப வந்து நம்ம எதுக்காக சண்டை போட்டு ஓடணுமோ திரும்ப அதே இடத்துல வந்து நிற்கிறாளே, இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து திரும்ப நம்மகிட்ட அதவே கேட்குறாளே, அதவே சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த சண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முத்திக்கிட்டே இருக்கும். நம்ம ஆளுக்கு என்ன தோணுன்னா, பேசாமல் நம்ம சூசைட் பண்ணிக்கலாமா, நம்ம இறந்து போயிடலாமா, நம்ம இருந்தும் இவங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம இறந்து போயிடலாமா அப்படின்லாம் யோசிப்பான். சில சமயம் இவங்களை இப்படியே கூட நம்ம விட்டுட்டு போயிடலாமா, திரும்ப பழையபடியே போயிடுவோம், நம்ம எங்கே இருந்தோமோ எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். திடீர்னு அடுத்த நாள் ராத்திரி வந்து காளியம்மா வந்து கொஞ்சம் மனசு மாதிரி, ஐயோ இங்கே வாயா அப்படின்னோடனே வந்து உட்காருவோம் பக்கத்தில். இல்லையா உண்மையிலேயே நான் கேட்குறேன், 7 வருஷமா நீ வந்து எங்களை விட்டுட்டு போயிருக்க, நீ 7 வருஷம் சம்பாரிச்சா எவ்வளவோ சம்பாரிச்சிருக்கலாம், ஆனால் நீ கொண்டு வந்தது வெறும் இந்த 35 ரூபா 36 ரூபாயை கொண்டு வந்திருக்க, உண்மையிலே என்னதான் நடந்துச்சு உண்மையே சொல்லு அப்படின்னோடனே அவன் கையை அப்படி காட்டுவான். கையை காட்டினோடனே அந்த கையெல்லாம் வந்து காப்பு காய்ச்சிருவோம். அம்மா நானும் நல்லாதாம்மா வேலை பார்த்தேன், மூட்டை தூக்குனேன், ஹோட்டலில் வேலை பார்த்தேன், இந்த மாதிரி எல்லா வேலையுமே தான் பார்த்தேன், ஆனால் என் கையில் ஏன் அந்த காசு நிற்க மாட்டுது அப்படின்றது எனக்கு உண்மையிலே தெரியலை அப்படின்வான். இவன் வேலை பார்த்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மூட்டை தூக்குற இடத்துலலாம் வேலை பார்த்துருப்பான். மூட்டை ஒரு 10 மூட்டை தூக்குனா ஒரு 10 ரூபா அப்படின்னா நம்மளால 20 மூட்டை 30 மூட்டை கூட தூக்கி போட்டுருவான். அவன் சம்பளம் கொடுக்குறாள் இந்த 5 ரூபாப்பா இருக்குது இப்போதைக்கு வாங்கிக்கிறான்னா வாங்கிட்டு வந்துடுவான். திரும்ப அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது அந்த 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 வேலைலாம் பண்ண மாட்டான். அதே மாதிரி அந்த புரோட்டா போட்டானா புரோட்டா கடையில் வேலை பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த புரோட்டா கடையில் அப்படின்னா இவன் போடுற புரோட்டாக்கு வந்து அந்த போடும்போது அந்த கொத்து புரோட்டா பண்ணும்போது அந்த சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு வந்து தாளம் மாதிரி போட்டுருப்பான். அந்த தாளம் மாதிரி அந்த சவுண்டு போட்டோன்னே அந்த சவுண்டுக்காகவே ஆடியன்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. அந்த சவுண்டுக்காகவே ஏற்பட்ட பேர் வந்துட்டு இருப்பான். ஆனால் வந்தவன் ஒன்றும் திங்க மாட்டான், எல்லாமே இந்த சவுண்டை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். இதனாலே அவங்க ஓனர் வந்து, என்னடா நீ ஒன்று இருந்தால் வியாபாரம் பார்த்தா வந்து வேடிக்கை வந்து பாட்டு போகிறேன், நீ ஒன்றும் வேலைக்கே தேவையில்லை போடா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. இப்படியே அவனுடைய வேலை பார்க்குற ஒவ்வொரு இடங்களாகட்டும் எங்கேயுமே வந்து அவன் நிலையா இருந்ததே இல்லை. எங்கேயுமே போனாலும் அவனுடைய அந்த மனிதத்தன்மையை விட்டு அவன் வெளியும் வரமாட்டான். அவன்கிட்ட இருக்க அந்த கலை, அந்த இது பண்ணுறதா இருக்கட்டும், புரோட்டாக்கு கொட்டு அடிச்சான்ல அந்த மாதிரி அவன்கிட்ட இருக்க சின்ன சின்ன கலைகள் கூட வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை அவனால் நிறுத்தவே முடியாது. அவன் செய்கிற அந்த சின்ன சின்ன குறும்புகள், சின்ன சின்ன அந்த நடவடிக்கைகள்லாம் அவனால் நிப்பாட்டவே முடியாது. அவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அவன். அதனாலே அவனால் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு நிரந்தரமான வேலையில் வந்து அவனால் உட்காந்துருக்கவே முடியாது. சொன்னோடனே அவன் ஒய்ஃப் வந்து ஒரு வழியாக புரிஞ்சுக்கணும், இவனை நம்ம வீட்டுக்காரர் வந்து நல்லவன் தான், நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான், இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த எப்படி சொல்கிறது, அந்த விளையாட்டுத்தன்மை, அந்த குறும்பு, அந்த அந்த கலையை வெளிப்படுத்துறது, இதனால தான் அவனுக்கு வந்து அவனால் வந்து காசை வந்து இறுக்கி பிடிக்க முடியலை. ஓகே நம்ம வந்து இப்போ அவனை இறுக்கி பிடிச்சி ஒரு நிலைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாவுக்கு வந்து ஒரு இது வரும், மைண்ட் வரும். என்ன வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சரி விடு, நாளையிலேருந்து நான் கடை போடுறேன், ஓகேவா,
டீ கடை ஒன்று போடுவோம், பக்கத்துலேயே வந்து இட்லியும் போடுவோம். நீ டீ போடு, இட்லி ஊற்றி கொடு, நான் போய் கொண்டு போய் ஆப்போசிட்டில் தோப்பில் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் கொண்டு போய் நான் போய் கொடுத்துட்டு வரேன், இது உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி காளியம்மாக்காம கேட்டோடனே இசக்கி முத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். வா, ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் மனசு மாதிரி இப்போ ஒரு ஐடியா கொடுத்து சரி நம்மளே மதிக்கிறாளே, ஓகே இனிமேல் நம்ம அவ சொல்றதை கேட்டால் தான் பிழைக்க முடியும், இல்லைன்னா நம்ம திரும்பலாம் ஓடி போனோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ என்ன சொன்னாலும் சரி நீ என்ன சொல்றியோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே அடுத்த நாள் வந்து காஃபி கடை போட்டிருப்பாங்க, இட்லி கடையும் போட்டிருப்பாங்க, இட்லிலாம் நல்லா ஊற்றி ஒரு நல்லா 2 நாள் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. 3ஆவது நாள் வழக்கம் போல் நம்ம ஆள் அவருடைய அந்த கலை குறும்பெல்லாம் திரும்ப காட்டிக்கிட்டு இருப்பாப்புல. அது என்ன இட்லி என்ன ரவுண்டாக தான் ஊற்றணுமா, ஏன் சதுரமாக ஊற்றக்கூடாதா, முக்கோணமாக ஊற்றக்கூடாதானே, சதுரம் முக்கோணம் அவர் பாட்டுக்கு அந்தந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்லாம் இசக்கி முத்து இட்லியை ஊற்றி நல்லா டப்பால் அடைச்சிட்டு உள்ளே வச்சுருவாரு, போய் வித்துட்டு இருப்பாங்க. இவங்க வித்துட்டு இருந்தோடனே அங்கே தோட்டத்தில் எல்லாம் சாப்பிட்ற ஆளுகளுக்கெல்லாம் எப்படின்னா சாப்பிட்டுட்டு ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காளியம்மாக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்கு சிரிக்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியும். இந்த மாதிரி இட்லி வந்து முக்கோணமாக ஒன்று இருக்கும், செவ்வகமாக இருக்கும், சதுரம் ரவுண்டு எல்லா சைஸ்லையும் இட்லி ஊற்றி வச்சுருப்பாப்புல. போட்டோன்னு காளியம்மா திரும்ப வந்து அவங்க கத்த ஆரம்பிச்சிடும் இசக்கி முத்தை. யோ உன்னை எத்தனை தடவையா சொல்கிறேன், திரும்பி ஒழுங்கா அறியா, திரும்ப இந்த வேலையெல்லாம் பார்க்காதையா, அப்போதான் நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி திரும்ப திட்டுவான். திரும்ப காஃபி ஆத்தமா எப்படி ஆற்றுவாப்பிலனா, காஃபி இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஆற்றுவாப்பில, இப்படி இப்படியெல்லாம் ஆற்றிட்டு இருப்பாரு. ஆனால் காஃபி வந்து கீழே சிந்தாது. இதை பார்க்குறதுக்கே பல கூட்டங்கள் வரும், பல கூட்டங்கள் இதெல்லாம் வரும். அவங்க ரசிக்கிறது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உடனே அதுக்கும் காளியம்மா வந்து திரும்ப திட்டுவா. ஐயோ உனக்கு எத்தனை தடவையா சொல்கிறது, என்ன சொன்னாலும் நீ திருந்த மாட்டியாயா, சொன்னால் கேளியா, இதெல்லாம் விடியா, அதெல்லாம் விட்டாதான் நம்ம வந்து பிழைக்க முடியும், இதெல்லாம் விட்டாதான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பான். என்னதான் இருந்தாலும் அப்பப்போ அவங்களுக்குள்ளே வந்து அந்த அந்த குடும்பத்தானம் அவன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான், அதை வந்து அவனால் மாற்ற முடியல. ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் சம்பாரித்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களுடைய தரம் வந்து உயர்ந்துக்கிட்டே மேலே வருது. அவங்களுக்கு அதுக்கப்புறம் 2 பசங்களும் பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் 2 பசங்க இல்லாமல் ஒரு பொண்ணும் பிறந்துடுச்சு. இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து போய்கிட்டே இருக்குது. என்னதான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் திரும்ப நீங்கள் திடீர்னு காளியம்மா போய் கடையில் போய் பார்க்கும்போது பார்த்தோன்னா இசக்கி முத்துவும் நம்ம கருப்புசாமியும் வடையை தூக்கி போட்டு கேட்ச பிடிச்சி இங்கே ஆப்போசிட்டில் அப்படி இப்படின்னு விளாண்டுட்டு இருப்பாங்க. அதே பார்ப்போம். அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளவி வந்து பா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுப்பா, ஏதாவது ஒன்று கொடுப்பா அப்படின்னா, இந்த ஆத்தா 4 வடை இருக்காத்தா, எடுத்து சாப்பிடாத்தா, நீ பசி சாப்பிடாத, உன் பசி ஏறினாலே எனக்கு போவாத்தா அப்படின்பா. இதெல்லாம் காளியம்மா பார்த்துக்கிட்டு இன்னும் நீங்கள் மாறவே இல்லை போல அப்படின்னு சொல்லுவா. அதோட அந்த கதை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அந்த லாஸ்ட் அந்த லைனோட அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும். இதில் அவர் என்ன சொல்ல வந்தார்னா, ஒரு கலைஞன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அந்த மாதிரிலாம் அவனுடைய மைண்டே வந்து எப்பயுமே இருக்காரு. தன்னுடைய கலையை வந்து வெளிப்படுத்தணும். அவனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கலையை நம்ம ரசிக்கிறாங்க, 4 பேர் சிரிக்கிறாங்க, 4 பேர் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு அதுவே பெரிய சம்பாத்தியம் அவனுக்கு. அதனால அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த கலை வந்து அடிக்கடி வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால 4 பேர் சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னா அவன் சந்தோஷம் தான் அவனுக்கு. அதை விட்டுப்படி இதை வச்சு நான் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகலாம், பெரிய சம்பாரிச்சிடலாம், அவன்கிட்ட ஒரு 4 வடையை வந்து ஏமாற்றி வித்துடலாம், அந்த மாதிரிலாம் அவன் இசக்கி முத்துக்கு அது தோணியிருக்காது அந்த கதையில். ஏன்னா அது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த கலை அவனை வந்து என்னெல்லாம் பண்ண வைக்கும் அப்படின்றத அவன் காட்டியிருக்கும். ரொம்ப ஒரு கலை ஆர்வம் உள்ளவனை பார்த்தா கண்டிப்பாக வந்து அவனுக்கு மனிதத்தன்மை இருக்கும். இப்போ அந்த பாட்டிகிட்ட வந்து நீ சாப்பிடாத 4 இட்லி 4 வடை தானே, அதனால என்ன ஆகிட போகுது, வர லாபத்தில் எடுத்துக்கிட்டா போச்சு. அந்த பாட்டி வந்து முக்கியமான மீன் கேட்டிருக்கோம், மீன் கேட்கும்போது நீ பசி எடுத்துகிட்டு போகாதா, நீ பசி சாப்பிடாதாம்மா. ஸோ அந்த மாதிரி இயல்பான ஒரு மனுஷன் இருக்கான்ல, அந்த இயல்பான மனுஷன் வந்து அந்த கலை உணர்வு உள்ள ஆளுகளுக்கு மட்டுமே தான் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு அது. ஆனால் இந்த மாதிரி ஆளுகளுக்கு, இந்த மாதிரி கலை உணர்வு உள்ள ஆள்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இறக்கப்பட்டு எல்லாத்துக்கும் கருணையாக இருந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஆள், இந்த மாதிரி ஆளாக இருக்கட்டும், இந்த சமுதாயத்தில் இப்போதைக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவனுக்கு வந்து இளிச்சவாயன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அந்த இசக்கி முத்துவோட பேர் வந்து இளிச்சவாயன். ஓகே, கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிங்க. அடுத்த கதையில் கண்டிப்பாக சந்திப்போம். வேறு ஏதாவது உங்களுக்கு கதை தெரியணும், வேறு ஏதாவது புக்ஸை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லிடுறேன், இல்லைன்னா படிச்சுட்டு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.